ஏண்டா அறிவு இருக்க உனக்கு? ஓடுற வண்டியில் ஏறிய கை கால போச்சுன்னா உன்னை எவன் கட்டுவான்? உட்காரியா? எதனாச்சும் ஆச்சுன்னா நானும் டிரைவர் தானமா பதில் சொல்லணும். ரன்னிங்ல ஏற பாசஞ்சர்லாம் நீ ஏன்டா ஏத்துற? இறக்குடா கீழே. தாயாயோ நான் ஒருத்தன் சொல்லணும், அப்புறம் நீ வேற என்ன தனியா? போமா போய் டிரைவர் சீட்டுக்கு பின்னால உட்காரு. நாயுடு வண்டியை முன்னால பார்த்து ஓட்டியா? எங்கம்மா போற? இந்த பஸ் எங்க போகுது? எங்க போகுதுன்னே தெரியல. ஓடும்போது ஏறணும் அப்படிதான். கடைசியா எங்க போகுது? பஸ் ஸ்டாண்டு போகுது. இல்ல இது காயலாங்கடைக்கு தான் போகும். பெரிய அறிவு களஞ்சியம், புத்தி கூர்மை. காயலாங்கடைக்கு போகுதான். சோம்பேறி நீ கூட தான்டா செத்தா சுடுகாட்டுக்கு போவ. சுடுகாடும் காயலாங்கடையும் ஒண்ணுதான். சொல்லிட்டு ஏன்டா கம்முன்னு உட்காந்துருக்குற? நீ ஏமா கம்முன்னு இருக்கிற? எங்க போற? இது கடைசியா எந்த ஊரு போகுது? பாண்டிச்சேரி, பாண்டி புதுச்சேரி, புதுவை. அந்த ஊருக்கு டிக்கெட் கொடுங்க. 4 ரூபா 60 பைசா கொடு. நீயும் கண்டக்டரா? என்ன மாதிரியே பை வச்சிருக்கிற. இந்தாமா அப்படி 5 ரூபாயா? சில்லறையை அனுப்புறேன். யோ தள்ளிவாயா? உள்ள வைங்க ஐயா, அவர் நடக்கிறார்ல. நீங்க இப்படி வைக்கந்தான். சேம தேவையா கேட்டான். எங்க போற? பாண்டிச்சேரி 2.5 போடு. பாண்டிச்சேரி 2.5 போடா? ஏயா என்ன காரா இல்ல பாரா? பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் போடு. இங்க குடு. யார் யாரியா? நானே என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. எவையா கேட்டான்? ஆளா காமியா? ஐயா நானு விளையாடாது. நீதான் தெரியுது ஐயா. அப்புறம் யாரியா? என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? அதோ 3வது சீட்ல மூஞ்சி நீட்டமா அசிங்கமா சீட்ல காலை வச்சிட்டு இருக்காரு. காலை கீழே போடியா? போடியா. பையனுக்கு என்ன வயசு? 3. ஏய் யோ, பையனை ஏன் அடிக்கிற? உன் வாரிசாவது உண்மையை சொல்லட்டையா? வயசு திருடுற சொந்த வீட்டுல. புறப்படும் போதே 3 சொல்லி கொடுத்தேன். இங்க வந்து 5. பள்ளிக்கூடத்துல படிக்கிறியா? பாடமன்ற லட்சணமா அது? நீ வா. நீ ரூபா 11 12 இருக்கு. அப்புறம் கொடுக்குறேன். குடிப்பீங்களா? டிக்கெட்டை 10 ரூபா முடிஞ்சு வை. கைய உள்ள வைப்பா. அந்த பொண்ணை பார்த்தா சினிமாக்காரி மாதிரி இல்ல? சும்மா இருப்பேன். சினிமாக்காரி மூஞ்சி முகர் கட்டி ஸ்டைல் வேற ஸ்டைல். பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ ராஜபத்து பாட்டு கிளம்புதா? காதல் இந்த பொண்ணை பார்த்தா ஒரு தினுசா தெரியல. ஒரு தினுசா தெரியுது, பல தினுசா தெரியுதுங்க. அல்ல சமாச்சாரம் போக போக தெரியும். இப்படி பேசாம வாங்க. ஓடுற பஸ்ல வந்து ஏறிச்ச என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு ஐயா தெரியும்? நானும் உங்களோட தானே பஸ்ல வர்றேன். ஏற்பா புடவை. அம்மா ஏறுமா உட்கார். எந்த ஊருக்கு போற? கேக்குறா நின்னுட்டு பேமொழி முடிக்கிற. என்னது பரதநாட்டியம் ஆடுறியா? பஸ் ஆட்ட மாத்தது இல்ல? எந்த ஊருக்குமா போற? என் மக கிட்ட போறேன். ஓயா, உன் மகளுக்கு எந்த ஊரு? அதோ என் மக சுகுணா. நாங்க போனோமா? ஆமா. புடிச்சுட்டு அப்படி போ. விட்டு விடு, அப்பதானே போவேன். போமா சுகுணா, என் கண்ணு என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? அம்மா, நான் உங்க மக இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வாமா போலாம். கேவி இறங்குறியா இல்லையா? போனி இறங்க முடியாது. எப்படி முடியும்? வயசான காலத்துல கஷ்டப்பட்டு ஏறி விட்ட, இப்ப இறங்க தெரியாம தவிக்கிற. வா, நான் இறக்கி விடுறேன். என் மகளோட தான் இறங்குவேன். வாமா. ஐயோ, என் கையை விடுங்கம்மா. சத்தியமா நான் உங்க மக இல்ல. ரோதனையா போச்சப்பா. பைத்தியத்துல என் பஸ்ல ஏத்துற. இறக்கடா கீழே. யாரையோ அந்த அம்மா பூர்வத்திலாம் எனக்கு தெரியும். அம்மா இன்னொன்னு, என்னம்மா அது உன் குடும்பமே சரியில்லை. கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இப்படி வாங்கம்மா. என்னம்மா இது? இந்த பொண்ணு நம்ம சுகுணா இல்லம்மா. சுகுணா இல்லையா? இல்லம்மா, நம்ம சுகுணா நாளைக்கு வந்துரும். வாங்கம்மா. நாளைக்கு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா. வாங்கம்மா வாங்க. கண்டக்டர் பாவம், தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நான் சுகுணா இல்ல, என் பேர் மாலா. நான் கேட்டேனா? நீங்க மாலாவோ கொக்கோ கோலாவோ எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். இல்ல இல்ல
அம்மா. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. சினிமா ஆசையினால பெத்த தாயையே ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க. வயசு பொண்ணு வாசப்படி தாண்டான்னா காலை ஒடிக்கணும். அப்பதான் இந்த நாடு திருந்துங்க. மகளை காணாங்கிற ஏக்கமே அந்த அம்மாவை பைத்தியம் ஆக்கிடுச்சுங்க. பைத்தியம்னு நம்ம சுலபமா சொல்லி போடுறோம். ஒவ்வொரு பைத்தியத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கப்ப. அந்த பொண்ணு நம்பி போனவன் எப்படிப்பட்டவனோ, அவளை ஜெனிவால தான் சேர்த்தானோ இல்ல தெருவுல அலைய விட்டானோ யாருக்கு தெரியும்? இவங்க பேசுறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு பொருத்தம். ஐயோ, அந்த தாயினுடைய மகளும் என்னை போலவே சினிமா ஆசையினாலே எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டா போல இருக்கு. பாவம், என்னை பார்த்து மகளே மகளேன்னு தவியா தவிச்சாங்களே. இது போலத்தானே என்னை காணாமல் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தவிப்பாங்க. எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க. கவலையே தெரியாம கண்ணை போல பாதுகாத்தாங்களே. பொழுது விடிஞ்ச உடனே அம்மாவையும் முந்திக்கிட்டு அப்பா தானே எனக்கு ஓவல் கொண்டு வருவாங்க. அப்பா மாலா, மாலா, சத்தமா தான் கூப்பிடுங்களேன். இறைஞ்சு பேசாத. மீனாட்சி, குழந்தையோட முகத்தை பாத்தியா? சாட்சாத் மகாலட்சுமியே தூங்குற மாதிரி இல்ல? இந்த பாரு, தினமும் காலையில நானே வந்து மாலாவை எழுப்பி என் கையால ஓவல் கொடுத்தாதான் அன்னைக்கு பூரா என் மனசு நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேலை மிச்சம். அப்பவே கொண்டு வந்துட்டேன். எழுந்திருந்து சாப்பிடுமா, ஆறிட போகுது. மாலா, இன்னைக்கு காலேஜுக்கு நீ சீக்கிரமா போகணும் இல்ல? கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்டார் நந்தினி தேவி வரதா சொன்னியே. மை காட், மறந்தே போயிட்டேன். இன்னொரு விஷயம், மாலாவுக்கும் நான் ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக வரணுங்கிற ஆசை நிறைய இருக்குதா கேள்விப்பட்டேன். முயற்சி பண்ணினா மாலாவும் என்னை போல ஒரு சினிமா ஸ்டாராக வர முடியும். இங்கு நடந்த நிகழ்ச்சிகளில் மாலாவை வெற்றி பெற்றதுனால இந்த கப்பை மாலாவுக்கு அளித்து என் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேடம், சிரமத்துக்கு மன்னிக்க. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்க எல்லாம் கொஞ்சம் நவருங்க. கொஞ்சம் 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 நவருங்க. ரெடி ரெடி. அம்மா அம்மா, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. படம் எடுக்கிறது தெரியல? ஓமேன் ஓமேன், படம் எடுக்கிறீங்களா? பாம்புல படம் எடுக்கும். நீங்களும் படம் எடுக்கிறீங்களா? அப்ப என்னோட போஸ் ரெண்டு பேரும் ஸ்டார் கோவிச்சுக்கிறீங்க. இந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு அந்த ஸ்டாரே சொல்லிருக்காங்க. அப்புறம் நேரம் கிடைக்காது. கையெழுத்து வாங்கினா தான் உண்டு. ப்ளீஸ் ஒரு கையெழுத்து வாங்கிடுறேன். ஒரு கையெழுத்துமா. மரியாதையா நீ போறியா இல்லையா? என்னங்க நீங்க, இந்த ரேஸ்னா தெரியுமா? ரேஸா? ரேஸ் அது சந்தான ஒரு குதிரை இருக்கு. ஆமா, அத பத்தி எனக்கு ரொம்ப தெரியும். டிப்ஸ் கொடுக்குறீங்களா? பிரமாதமா கொடுப்பேன். கொஞ்சம் இது கேட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொடுக்குறேன். நீங்க வாங்க. எங்க கொடுக்குறேன், நீங்களே கொடுங்களேன். நிச்சயமா கொடுப்பேன். கவலைப்படாதீங்க. ஆமா. பாருமா, நீங்க கையெழுத்து போடலன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க தலையெழுத்து ஜாக்கிரதை. அவன் கிடக்குறான், யாரோ ஒரு பைத்தியக்காரன். அதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கமான், எங்க போஸ் கொடுங்க. சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஸ்டடி. தேங்க்யூ. ப்ளீஸ். இவர் ஒரு சிறந்த சோசியல் ஒர்க்கர். பெயர் சுதாகர். சுருக்கமா சொல்ல போனா இந்த சினி ஸ்டார்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இவர்தான். ஓ, இஸ் இட்? இப்ப வந்துட்டு போனாங்களே நந்தினி தேவி, அவங்க இம்பாலா காரும் ஏற்காட்டு பங்களாவும் யாரால வந்தது? ஐயாவால தான். So glad to meet you. Pleasure is mine. மேடம், நான் கூட உங்களுடைய கலாரசனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு.
உங்களுடைய கலை ஆர்வம் என்னால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன். இந்தாங்க அட்ரஸ். டேய் ரவி, உனக்கு ஏன்டா அந்த வீண் வம்பு? உனக்கு தெரியாதுடா, இந்த மாதிரி காலி பசங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி என்னப்பா அந்த பொறுப்பு? போக போக தெரியும். என்னடி இது இன்னும் மாலாவை காணோம்? எந்த தியேட்டர் வாசல்ல நிக்கிறாளோ? ஏன் இன்னைக்கு அவளுடைய அபிமான நட்சத்திரம் நந்தினி தேவி நடிச்ச கொழுந்து உதடுகள் ரிலீஸ் ஆச்சு. அப்பா வந்த மாதிரிதான். அது வந்துட்டாலே. ஏண்டி மாலா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஓ ஐ அம் டெரிபிலி சாரி. இருங்க, ஒரு நல்ல டியூன் வாசி சொல்றேன். ஏண்டி பேப்பர் வச்சிருக்கியா?
போட்டிக்கு ஏட்டி உனக்கு பிடிச்ச பாட்டை நீ வாசிக்க சொன்ன, எனக்கு பிடிச்ச பாட்டை நான் வாசிக்க சொன்னேன். ஏய், நான் யார் தெரியுமா? எதுக்கு மேல அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு? நீங்க வந்து உட்காருங்க. ஏய், எழுந்திரு. நம்ம போயிடலாம். நீங்க போங்க, நான் வரேன். என்னங்க, ஏதாவது அடிபட்டுச்சா? அடியா? இவனை போல எத்தனை ரவுடிகளை பார்த்தவனா? அதெல்லாம் ஒண்ணும் மல. நாம சொன்னபடி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா. நாளைக்கு நாம திரும்ப சந்திக்கிறோம். இங்கயா? இங்க இல்ல, டான்ஸ் ஹால். அரங்கேற்றத்துக்காக நாம குறிப்பிட்ட 23ஆம் தேதி வேற திரும்பி தியேட்டருக்கு இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல. இன்விடேஷன்லாம் வேற அடிக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம டேட்டே மாத்தி வச்சிடலாமான்னு தோணுது. யார் நிறுத்துற? யார் மேல ஏத்துற? ஐயோ, நல்ல பஸ்ல வந்து ஏறணும்மா. 3 கல்லு போறதுக்குள்ள 300 தடவை நிக்காம போல இருக்க. இவன் எப்ப கொண்டு போய் சேர்க்க போறானோ?
பெரிய பிரேக் போட்ட? டேய் பூனை குட்டினா மேல ஏத்த சொல்றியா? மூஞ்சா பாடுறா. இதுவும் உயிர் தான்டா. குடியாத்த வண்டி குடியா. அம்மா இன்னைக்கு நல்ல போத்துல முடிச்சிருக்கு போ. அம்மா தெரியாது அப்பாயா நீ வலதுகால வச்சு ஏறதுக்கு என்ன கிரக பிரவேசமா? ஃபர்ஸ்ட் பிரவேசமா? முதல் தடவையா வண்டி ஏறீங்களா? அம்மா நானு உங்க பிள்ளையா? மன்னிச்சிருங்க. ஒரு சொக்கா போட்டு கூட்டி வரக்கூடாதா? அவன் சட்டையத்தான் அவர் போட்டு இருக்கான். ஒரே குடும்பமா? ஏங்க சீக்கிரம் சீக்கிரம் வெட்டி பத்திரமா இருக்க? பத்திரமா மேல ஏறி கைத்த போட்டு கட்டி இருக்கிறேன். சத்தம் கேட்டதே. நான் விழுந்துட்டேன். ஏறுங்க. நீ விழுந்துட்டியா? போ ஓய். எங்க சாமி போற? படிச்சிருக்கான். ஏன் சாமி உங்களுக்கு அதெல்லாம்? அங்க எங்களுக்கு ஆக இருக்குப்பா. சரி சரி எத்தனை டிக்கெட்? நாளா? நானா? என்னத்துக்கு நாலு? அவா இவர் நான் 3 தானே. இது நம்ம குடும்பம் தானே? ஆமா. என்ன அவனுக்கு வந்து கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காய பஸ்ல மறைக்கிறீங்களா? அவன் குழந்தை. சரி உங்களுக்கு பஸ்ஸுக்கா? நோக்கு தெரியாது. அவனுக்கு நாங்க எப்போதும் டிக்கெட் வாங்குறதே கிடையாது. வாங்குனதும் இல்ல. இப்ப ஆரம்பிங்க. வெளிய வாடா. சீட்டு கீழே போறியா? அந்த பழக்கெல்லாம் இங்க வேணாம். சாமி 14 ரூபாய் 20 காசு எடு. சண்டையிடு மாமா. அப்ப ஒண்ணு கிடையாது. அம்மா தான். போச்சா? தங்கோ அவன் என்னத்துக்கு அடிக்கிறேன்? சாமி நேரா பாரு. அள்ளி ராஜ்யமா இருக்குது. அள்ளி இல்லப்பா இது டில்லி. எடுங்க பணங்க. ஏமா நாம டெல்லிக்கு போனப்போ ஒரு நெக்லீஸ் வாங்கினமே அத பத்திரமா எடுத்து வச்சிருக்கியா? ஓ பொட்டிக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அதுதானே கேட்டேன். எங்க அந்த விருது பட்டி அங்காட்டான்னு கழட்டி கொடுத்துட்டியோன்னு பார்த்தேன். இந்தாங்க இந்த நெக்லஸை பணமாக்கி நடன அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. வேண்டாம் மாலா, இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எவ்வளவோ பணத்தை நான் வாங்கியிருக்கேன். இப்ப நகையை வேறையா வாங்கணும்? என் மனசே ஒத்துக்கல. சுதாகர், எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம். அதுக்காக வேண்டி நான் எதையுமே செய்ய தயாராயிருக்கேன். வாங்கிங்க ப்ளீஸ். மாலா, இந்த நெக்லஸ்ல ஜொலிக்கிற வைரங்களை போல சினிமா வானத்துல நீ ஜொலிக்க போற. அரங்கேற்றத்தை எவ்வளவு கிராண்டா நடத்துறோம் பாரு. டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போமா. டிரைவர் என்னாச்சு? என்னப்பாச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி இந்த இடத்த விட்டு நகர இன்னும் கரெக்டா 1 hour ஆகும். நீயா? நானே தான். You idiot! Stop, listen, proceed. Multicolor, modern girl. Where do you go, pretty girl? Stop, listen, proceed. மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ. மலரை போன்ற பருவமே, மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ.
காவலில் பெண்மை அலங்காரம் ஆவல் மீறினால் அலங்கோலம் காவலில் பெண்மை அலங்காரம் ஆவல் மீறினால் அலங்கோலம் பாவை உனக்கே வழிகாட்ட தேவையானவன் நானன்றோ பாவை உனக்கே வழிகாட்ட தேவையானவன் நானன்றோ கருவிழி செவ்விதழ் புதுமுகம் பொன்னுடல் ஒரு முறை தவறினால் மறுவழி இல்லை மலரை போன்ற பருவமே மனதை மயக்கும் உருவமே வேகம் காட்டி நடப்பதே போகும் பாதை தூரமோ அழகு வாழும் இடத்திலே ஆபத்து இருக்கும் மறைவிலே அழகு வாழும் இடத்திலே ஆபத்து இருக்கும் மறைவிலே உலகின் உண்மை இதனையே உணர்ந்து கொண்டால் நன்மையே உலகின் உண்மை இதனையே உணர்ந்து கொண்டால் நன்மையே குறுநகை பொடியடை திருநடை எதுவுடை ஒரு முறை தவறினால் மறுவழி இல்லை மலரை போன்ற பருவமே மனதை மயக்கும் உருவமே வேகம் காட்டி நடப்பதே போகும் பாதை தூரமோ லா 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 என்னம்மா இது மணி என்ன ஆகுது 11 o'clock. கடியாரத்தான் கையிலேயே கட்டி இருக்காளே. ஏமா இவ்வளவு நாடி கழிச்சு வரையே நாங்க என்னன்னு நினைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ மம்மி, எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்காக ஃபைனல் ரிஹர்சல் டைம் ஆயிடுச்சு. இனிமே எப்படி ஆகாது, டோன்ட் வரி. என்ன நரியோ எனக்கு ஒண்ணும் புரியல. டாடி எனக்கு புரியுதும்மா. சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடுவோம். தட்ஸ் குட். ஆனாலும் இனிமே இப்படி எங்களை தவிக்க விடாத.